அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் 100 ml பீக்கர் ஒன்று கையில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது 100 ml பீக்கரு. இப்போ இதை கீழே வச்சுக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு 20 ml அளவுக்கு SLES இதில் நம்ம எடுத்துக்கலாம். SLES எப்பவுமே கோத்ரேஜ் பிராண்டு வாங்குங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். லோக்கல் கம்பெனி வாங்கினீங்கன்னா அதோட குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 20 ml நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீக்கரில் SLES உங்களுக்கு தெரியும் நல்லா பார்த்தா. இந்த ஃபார்முலாவை நான் புதுசாக முயற்சி பண்ணி பார்த்தேன். இது நல்லாவே வந்துச்சு. அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது நல்லா வரும். அடுத்ததான் இதில் அல்ஃபாக்ஸ் 200 ஒரு 20 கிராம் சேர்த்துக்கலாம். அல்ஃபாக்ஸ் 200 பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் யூஸ் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. அல்ஃபாக்ஸ் 200 எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 20 கிராம் SLES, 20 கிராம் அல்ஃபாக்ஸ் 200, மொத்தம் 40 கிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கலவையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பெனாயில் ஃபார்முலா ஒரு அருமையான பெனாயில் ஃபார்முலா இது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் தனியாக இதுக்காக பெனாயில் காம்பவுண்ட்லாம் வாங்கியோ அல்லது பெனாயில் காம்பவுண்ட் நீங்கள் தயார் பண்ணியோ பெனாயில் நீங்கள் தயாரிக்க தேவையில்லை. இந்த ஃபார்முலா நல்லா சூப்பரான ஒரு ஃபார்முலா இது. உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன பேட்ச்சு தயார் பண்ணி ஒரு கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்க்கலாம். இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வச்சு பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ வச்சு நீங்கள் அதுக்கு பின்னாடி நீங்கள் பெரிய அளவில் தயார் பண்ணி இது சேல் பண்ணலாம். நான் சிறிய அளவில் இந்த க்ளீனிங் பொருட்கள்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஏற்கனவே நிறையா ரா மெட்டீரியல் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். சிட்ரிக் ஆசிடு, சோடா எஸ், அப்புறம் பாஸ்பேட்டு, டிஎஸ்பி, எஸ்டிபிபி, இதெல்லாம் என்ன மாதிரி க்ளீனிங் பொருட்களில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அல்ஃபாக்ஸ் 200 பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போது பைனாயில் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பைனாயில் 60 ml இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பைனாயில் இன்னும் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். 40லேருந்து 50 கிராம் வரை கூட சேர்த்துக்கலாம். நான் 60 கிராம் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ 60 ml சேர்த்துருக்கிறேன். இப்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பைனாயில் இந்த கலவையோட மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை, உடனே மிக்ஸ் ஆகாது. ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண பின்னாடி தான் அது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேரும். இப்போ நல்லா பாருங்கள், மிக்ஸ் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கலை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல பயன்பாடு கொடுக்கும். நான் 60 கிராம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ 60 கிராம் அப்படிங்கிறது இப்போ கரெக்டாக வரணும். அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்திருக்கிறேன். அதில் நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்த தேவையில்லை. 40லேருந்து 50 கிராம் வரைக்கும் சேர்த்துனாவே போதும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிடர்ஜென்ட் லிக்விட் பற்றி நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன். டிடர்ஜென்ட் லிக்விடில் தயாரிப்பில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், அந்த எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம
இந்த காம்பவுண்டை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம். பாருங்கள் நல்லா வெண்மையாக வருது. நல்லா வெண்மையாக வந்திருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி அதிகமாகவும் நம்ம கொஞ்சமாக காம்பவுண்ட் சேர்த்ததுனால தண்ணியாக இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் காம்பவுண்ட் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது திக்னஸ் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம கொஞ்சமாக காம்பவுண்ட் ஊற்றினாலும் திக்னஸ் வர்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது முன்னையை விட இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா ஒயிட்னஸ் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் காம்பவுண்டை வந்து அதில் கொஞ்சம் சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் நல்லா வெண்மையாக வந்திருக்குது. இப்போ திக்னஸ்க்காக சால்ட்டை வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தான் காம்பவுண்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தான் அதில் வந்து எஸ்எல்இஎஸ் வந்து அதில் இந்த கலவையில் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தான் திக்னஸ் வரும். இப்போ அடுத்து நம்ம அந்த காம்பவுண்டு பூரா ஊற்றினா நல்லா திக்னஸ் வந்துடும். காம்பவுண்டு இந்த நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த எல்லா காம்பவுண்டையும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்னஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக வந்துடும். இப்போ நம்ம திக்னஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கீழே ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் நமக்கு திக்னஸ் வரல. நம்ம சால்ட் ஊற்றி போட்டுமே அந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வரல. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போ திக்னஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட காம்பவுண்டை நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம். இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மீண்டும் சால்ட்டை வந்து இதில் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து பார்க்கலாம். இந்த எஸ்எல்எஸ் நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கனால நுரையும் கொஞ்சம் கூடுதலாக வரும். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போது அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் வந்து சால்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை அப்படியே விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நான் 1/2 லிட்டர் தண்ணியில் அந்த நம்ம கலக்கி வச்சுருந்த 100 ml காம்பவுண்டையும் நான் கலக்கிட்டேன். கலக்கி இந்த பாட்டிலில் ஊற்றியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து இன்னும் 1/2 லிட்டர் தண்ணி நம்ம வந்து சேர்த்தலாம். நல்ல திக்னஸ் வந்திருக்குது. இதற்கு தேவையான மெட்டீரியல்லாம் வந்து நம்ம ஹோல்சேலில் வாங்கும்போது 10 ரூபா செலவுலேயே வந்து 1 லிட்டர் நமக்கு அடங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில்